வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாள் திருக்கோவிலில் 53வது ஆண்டு பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஹயக்ரீவ பெருமாள் பிரம்மோற்சவம் கோரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளுக்கு 53வது பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு தினம்தோறும் ஹயக்ரீவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இதைத் தொடர்ந்து பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவர் பெருமாளுக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவம் கோரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹயக்ரீவ பெருமாளை வழிபட்டு சென்றனர். அண்டை மாநிலங்களை விட புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைவாக உள்ளதாகவும், அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்தியா கூட்டணி பந்த் போராட்டம் அறிவித்திருப்பது தேவையற்றது என என்ஆர் காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய அமைச்சர் லட்சுமி நாராயணன், போக்குவரத்து நெரிசலை குறைக்க ராஜீவ்காந்தி சிலை சந்திப்பில் இருந்து மேம்பாலம் அமைக்கவும், கடலூர் சாலையை சிமெண்ட் சாலையாக்கவும் சாலை விரிவாக்கத்திற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய வங்கி மூலம் ரூபாய் 4700 கோடி பெற்று புதிய சாலை, ஏரிகள் சீரமைப்பு ஆகிய திட்டங்கள் மத்திய அரசு அனுமதியுடன் செயல்படுத்தப்படவுள்ளன. தமிழகம், ஆந்திரம், கேரளத்தை விட புதுச்சேரியில் மின்கட்டணம் குறைவாகவே உள்ளது. புதுவை அரசு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே மின்சார மானியம் அறிவித்துள்ளது. எனவே அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்தியா கூட்டணியினர் போராட்டத்தை அறிவித்திருப்பது தேவையற்றது என்ற அவர், பாண்டி மெரினாவில் சட்ட விதிகள் மீறப்பட்ட புகார் குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். பேட்டியின் போது பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், லட்சுமிகாந்தன், ரமேஷ், பாஸ்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி நகர பகுதிகளில் போக்குவரத்து அதிகமுள்ள மாலை வேளையில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 4 இளைஞர்கள் ஒய்யாரமாக பயணிக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி நகர பகுதிகளில் இருசக்கர வாகனம் விபத்து மற்றும் விதி மீறல்களை தடுக்க காவல்துறையினர் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நகர பகுதிகள் முழுவதும் விதி மீறல்களில் ஈடுபடுவோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வந்தாலும், பல்வேறு நேரங்களில் இளைஞர்கள் பலரும் விதி மீறல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று புஸ்ஸி வீதி என்கின்ற லால் பகதூர் சாஸ்திரி வீதியில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 4 இளைஞர்கள் செல்லும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இதுபோன்று விதி மீறல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரியில் வியாபாரியை ஏமாற்றி ரூபாய் 15,92,000 மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி இலாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் மாதவன். வியாபாரியான இவரை கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர், இணைய வழி மூலம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிகம் லாபம் பெறலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி மாதவன் பல தவணைகளில் ரூபாய் 15,92,000 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். பாளையம் அமையா உள்ளிட்டோரையும் மர்ம நபர்கள் வெவ்வேறு வகைகளில் ஏமாற்றி பணம் மோசடியில் ஈடுபட்டது குறித்தும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூரில் இயங்கி வந்த ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதி ஒரு சில வாரங்களில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும், 1 முதல் கல்லூரி மாணவிகள் வரை தங்கி படிக்க விண்ணப்பிக்கலாம் என ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி பள்ளி அருகே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மாணவியர் விடுதி இயங்கி வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக மாணவியர் விடுதி மூடப்பட்டது. இந்நிலையில் மாணவியர் விடுதியை திறந்து செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பெற்றோர்கள், மாணவிகள் மற்றும் பல்வேறு தரப்பினர்கள் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை சந்தித்து கோரிக்கை விடுத்து விடுதியை நேரில் சென்று ஆய்வு செய்த இயக்குனர் இளங்கோவன், விடுதி சிதலமடைந்து இருப்பதைக் கண்டு ரூபாய் 25 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து விடுதியை புனரமைப்பு செய்ய உத்தரவிட்டார்.
தற்போது விடுதி புனரமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் ஒரு சில வாரங்களில் விடுதி திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று விடுதி புனரமைக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறிய அவர், 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவர்கள் மட்டுமே தங்கியிருந்த விடுதியில் தற்போது கல்லூரி மாணவிகளும் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் இதற்காக விண்ணப்பங்கள் தற்போது ஆதி திராவிடர் நலத்துறையில் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த ஆய்வின்போது ஆதி திராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் பழனி, வேல்முருகன் உள்ளிட்ட ஊழியர்கள் உடனிருந்தனர். புதுவையில் ஊர்காவல் படையினருக்கான தினக்கூலி ரூபாய் 29 உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஊர்காவல் படை காவல்துறையினருக்கு உதவியாக செயல்பட்டு வருகின்றனர். ஊர்காவல் படையினர் காவல்துறையில் காலி பணியிடங்கள் ஏற்படும் பொழுது முன்னுரிமை பெற்று பணியில் சேர்க்கப்பட்டும் வருகின்றனர். அவர்களுக்கான தினக்கூலியை உயர்த்த வேண்டும் என கோரிக்கை எழுந்து வந்தது. அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர், உள்துறை அமைச்சர் ஆகியோர் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் ஊர்காவல் படையினருக்கான தினக்கூலியை ரூபாய் 1056 என்பதில் இருந்து ரூபாய் 1085 உயர்த்தி உள்துறை சார்பு செயலர் கிரண் உத்தரவிட்டுள்ளார். இந்த ஊதிய உயர்வானது கடந்த ஜனவரி முதல் செயல்பாட்டிற்கு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.